எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா. வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மாங்காய் சாதம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாங்காய் வச்சு தான் மாங்காய் சாதம் செய்ய போகிறோம். இது தோல் சீவி எடுத்துகிட்டு வந்துடலாம். தோல்லாம் சீவியாச்சு. நான் பாதி கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாதி வச்சு தான் நம்ம மாங்காய் திருவ போகிறோம். இந்த மாதிரி பெரிய கண்ணாக இருக்கிற மாதிரி எடுத்துங்க சீவல். சின்ன சின்னதாக இருக்கிறதுல சீவினிங்கன்னா ரொம்ப பொடியாக வந்துடும். இது இப்போ இதில் சீவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா நீளமாக வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் சீவிட்டு பார்க்கலாம். இப்போ சீவியாச்சு. பாருங்கள், நீட்டாக வந்திருக்கு நல்லா. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடுகு பொரிஞ்சு வரட்டும். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகா உடச்சி வச்சுருக்கேன். பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது 1, இஞ்சி பொடியாக நறுக்குனது 1/2 டீஸ்பூன், 1 கொத்து கருவேப்பிலை, வறுத்த வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், அதையும் சேர்த்துக்கலாம். துருவி வச்ச மாங்காவை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கி விடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷம் வதக்கினாலே போதும். டெய்லியும் யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி சாதம் தான். அது சாதம் நான் வடித்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்து நம்ம கிளறிக்கலாம். இப்போ மாங்காவோட சேர்த்து நல்லா கிளறியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.